கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள வெப்பத்தின் எதிரொலியால் நாகர்கோவில் நகர் முழுவதும் குடிநீர் வழங்கி வரும் குடிநீர் ஆதாரமான முக்கடல் அணை நீர்மட்டம் கடும் சரிவை சந்தித்துள்ளது. 25 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் -3.20 அடியாக சரிந்துள்ளது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசு தரப்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். குறிப்பாக கோடை காலத்தில் ஏற்படும் வெப்பத்தின் தாக்கத்தால் நோய்களை கண்டறிந்து அதன் நோய்களுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை அரசு மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்படும். இதேபோன்று கோடை காலத்தில் மக்களுக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்களை நீரை இருப்பு வைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகர் முழுவதும் மட்டுமல்ல, கன்னியாகுமரி வரை உள்ள 200க்கும் மேற்பட்ட வழியோர கிராமங்களுக்கும் குடிநீருக்கான முக்கிய நீர் ஆதாரமான முக்கடல் அணை உள்ளது. இந்த அணை நாகர்கோவில் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. கோடை காலம் நெருங்குவதற்கு முன்பே இங்கு தேவையான தண்ணீர் இருப்பு வைக்காததால் தண்ணீர் இப்போது -டிகிரிக்கு கீழ் சென்றுள்ளது. 25 அடி கொள்ளளவு கொண்ட முக்கடல் அணையின் உடைய நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி -3.20 அடியாக குறைந்துள்ளது. எனவே நகர் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என பல்வேறு தரப்பினர்களும் கூறுகின்றனர்.